கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் எண்ணி 7 நாளில் அடைய போகும் ராசியாக கன்னிராசி அமைகிறது. அந்த வகையில் கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் துணிச்சலோடு எந்த காரியங்களையும் செய்வீங்க. அந்த காரியங்களை செய்வது மட்டுமில்லாமல் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்க ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து முக்கியமான இடங்களை பார்வையிடுவதால் பல நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குறிப்பா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு பெறும் வாய்ப்பும் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல பொருளாதார வெற்றி நிச்சயம் கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் நீங்கள் ஒரு சிலருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிதி நிலைமை உயரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் எதிர்பாராத லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. இடம் பூமி வாங்கும் முயற்சியை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பூமி வயல் ஆகியவை வாங்கக்கூடியவர்கள் ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை தீர ஆராய்ந்து பார்ப்பது அவசியங்க. அந்த நிலம் இதற்கு முன்னர் யாரிடம் இருந்தது, எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொல்கிறார்கள் என்று 3ஆம் நபரின் பெயரை கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒரு இடத்தையோ மனையையோ அல்லது விவசாய நிலத்தையோ வாங்க வேண்டாம். ஆவணங்கள் சரிவர இருக்கின்றனவா, அந்த இடம் உங்களிடம் விற்க போவருடைய இடத்தில் தான் இருக்கின்றனவா, பெயரில் தான் இருக்கின்றனவா, பட்டா சிட்டா அடங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, அல்லது இது பூர்வீக சொத்தா, பூர்வீக சொத்தாக இருந்தால் உரிமைதாரர்கள் அனைவரும் வந்து கையெழுத்திடுவார்களா என்பதை தீர விசாரித்து அதற்கு பிறகே நீங்கள் ஆவணங்களை சரிபார்ப்பதோ அல்லது பத்திரப்பதிவு செய்வதோ அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல ஒரு சிலர் பத்திரப்பதிவு வரை சென்று அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கள் நீங்க இருக்கு. சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. குடும்ப சூழல் மன நிறைவை தருங்க. திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் தவறுதலாக காரியங்களை செய்துவிட்டு வருத்தப்படும் நிலை ஏற்பட இருக்கு. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தீர பார்த்து விசாரித்து அதற்கு பிறகு அந்த செயல்களை செய்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம ஏன் இப்படி செய்தோம் என்று எண்ணும்படியாக நிகழ இருக்கு. 12இல் கேது அமர்ந்திருப்பதால் தூக்கம் கெடுங்க. அந்த அளவிற்கு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும். உடல் நல பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் மன ரீதியான பல குழப்பங்கள். என்ன முடிவெடுப்பது, நாம் எடுக்கும் முடிவு சரியானவையா இல்லையா என்பது குறித்தான் பல குழப்பங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. ஒரு செயலை நீங்கள் செய்து முடித்து வெற்றி காணும் வரை இது மாதிரியான ஒரு மனநிலை உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே தாங்க இருக்கு. இவற்றை தவிர்த்து கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. எதுவாக இருந்தாலும் நாம் முயற்சித்து விட்டோம், நிச்சயம் அவற்றில் வெற்றி காண வேண்டும் என்று தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவரது உச்சகதியில் சஞ்சரிப்பது நல்ல பலனை வரவை குறிக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்கு. அவற்றின் காரணமாக குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உருவாகுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைந்து வெற்றி அமைய இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறாரு. அதே போல இத்தருணங்கள்ல நிரந்தர நோய்களுக்கு சிகிச்சை பெற்றுவர் கன்னிராசியை சேர்ந்த நோயாளிகளுக்கு கூட
கூட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதி. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க பெற இருக்கீங்க. தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும். வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் மற்றும் நிறுவன மாற்றம் துறை மாற்றம் ஆகிய மாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க. இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்க இருக்கு. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கையிலுள்ள வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. புதிய முதலீடுகள் திட்டமிட்டு இருக்கலாம். புதிய கிளை நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை அலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிரனும் சனி பகவானும் பிரதானமானவர்கள். இவ்விரு கிரகங்களும் தற்போது அரசியல் துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருவதால் கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. அதே போல் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பும் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று திகழ்வதால் பயிர்கள் செழித்து வளருங்க. விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதியும் மற்ற வசதிகளும் குறைவின்றி கிடைக்க இருக்கு. புதிய கால்நடைகள் சேருங்க. அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வராகி அம்மனை வழிபடுங்க. வாழ்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.